இதுதான் நம்ம காஞ்சிபுரத்தோட மிகப்பெரிய திருவிழா, தேர் திருவிழா. எந்த கோயில்னு பாக்குறீங்களா? வரதராஜ பெருமாள் கோயிலோடதுதான். வரதராஜ பெருமாள்னா நம்ம உடனே ஞாபகம் வருது அத்திவரதர். அத்திவரதர் கோயிலோட தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமா நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 17/5/2025 சனிக்கிழமை காலையில 5 மணிக்கெல்லாம் தேர் இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. வழக்கமா நாங்க காலையில தேர் எடுக்கிற இடத்துல போது 5 மணிக்கு 5:30க்கெல்லாம் போய் தேர் எடுக்கிற இடத்துல இருந்தே பார்ப்போம். நாங்க எப்பயுமே வருஷம் அதுதான் வழக்கமா பார்த்துட்டு இருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் என்னன்னு தெரியல, தேர் ரொம்ப சீக்கிரமா ஓடிட்டு இருக்கு, எடுத்து நவுத்திட்டு இருக்காங்க. இது தேர் திருவிழாவா இல்ல தேர் ரேஸானே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் வேகமா தான் ஓடிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு தேரை விரட்டி விரட்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மூங்கில் மண்டபம்ன்ற இடத்துக்கு போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்திட்ட ஆக வேண்டிய இடத்துல 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே போய் அந்த இடத்த கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போயிடுச்சு தேர். பார்த்தீங்கன்னா நாங்களும் பின்னாடி ஓடுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்கள் பொதுவாக எல்லாமே தேர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ மக்கள் தெரியுறாங்க பார்த்தீங்களா. எல்லாம் விரட்டி விரட்டி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் பிடிச்ச பாடு இல்லை, ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போகிறாங்க தேரை. கொஞ்சம் ஸ்லோவாக நவுத்திட்டு போயிருந்துருக்கலாம். ஒரு நாள் திருவிழா மாதிரி கொண்டாடுறதை விட்டு 10 மணிக்கெல்லாம் திருப்பி எடுத்து வந்து எடுத்த இடத்துல விட்டுருவாங்க போல தேரை. இப்போ கிட்டத்தட்ட மூங்கில் மண்டபத்தை தாண்டி ரெட்டை மண்டபம் பஸ் ஸ்டாண்டு சிக்னல் கிட்ட வந்துடுச்சு. இப்போ நாங்கள் விரட்டிட்டு போய் அங்கே தான் முன்னாடி நின்று போய் பார்க்க போயிருக்கோம். கரெக்டாக நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வரோம். அந்த டேர்னிங்கில் அங்கேயும் டேர்னிங்கில் வந்து வேகமாக திரும்பி போயிடுச்சு. ஒரு வழியாக நாங்கள் தேருக்கு முன்னாடி வந்து நல்லா சாமி தரிசனம் கிடைக்கிற அளவுக்கு நல்லா நம்ம சாமியை நின்று பார்த்தாச்சு. மக்கள் கூட்டத்துக்கு நடுவுலையும் நுழைஞ்சு போய் பார்த்தாச்சு சாமியை. தீபாராதனை ஒருத்தர் காமிக்கிறாரு, அதையும் நாங்கள் தொட்டு கும்பிட்டாச்சு. தேர் ரொம்ப பக்கத்துலேயே நின்று பொறுமையாக கடைசியாக நின்று தேர் திரும்புகிற இடத்தாண்ட நிற்கிற நேரத்தில் நாங்கள் நேரில் போய் நின்னே பார்த்துட்டோம். வடமும் பிடிச்சாச்சு. நாங்கள் எவ்வளோ கிட்ட பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இதான் சாமியோட உள்ள தெரிகிற காட்சி. இதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் நேரில் பார்த்தப்ப கிளியராக தான் இருந்தது, ஆனால் இதில் ஓரளவுக்கு இருட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. வடம் பிடிச்சி நிற்கிறோம் பார்த்தீங்களா. நாங்களும் வடத்தை பிடிச்சி இழுத்தாச்சு தேர். சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு திரும்பி போகலான்னு போகிற இடம் சாமி பொறுமையாகவே நின்று பார்த்துட்டோம். நாங்கள் தேர் கிட்ட இருந்து அவ்வளோ தூரம் ஓடி வந்ததுக்கு நல்ல ஒரு தரிசனமே கிடச்சிது. மக்கள் அங்கே இருந்த மக்கள் எல்லாமே தீபாராதனை காமிச்சு சாமியை நல்லா கும்பிட்டாங்க. ஏகப்பட்ட ட்ரோனுங்க பறக்க விட்டு காக்கா பறக்கிற மாதிரி ட்ரோனுங்களை பறக்க விட்டாங்க. எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல அந்த ட்ரோனுங்கள்லாம். கடைசியில் தேருக்கு பின்னாடி பார்த்தா 2 ஜேசிபியை வச்சு தேரை நவுத்திட்டு போகிறாங்க. அதுதான் வேகமாக தேர் ஓடுறதுக்கு காரணமோ? கண்டிப்பாக அதுதான் காரணம். தேர் இல்லைன்னா ரொம்ப நேரம் பொறுமையாக தான் நின்று தான் போயிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் தேர் எடுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே பஸ் ஸ்டாண்டெல்லாம் தள்ளி வந்துடுச்சு. ஆனால் நல்ல ஒரு தரிசனம் பார்த்துட்டோம். தேரை சாமியை உள்ள இருக்க சாமியும் சரி. இந்த தேர் சாயந்தரம் இல்லை, 10 மணி 11 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் போய் நின்ன உடனே அங்கே நின்ன இடத்துல படிக்க ஏணி அமைச்சு மேலே போய் பொதுமக்கள் தரிசனத்துக்கும் சாமியை வச்சுருப்பாங்க தேரில் மேலே ஏறி போய் பார்க்குறவங்க அன்னைக்கு தேதியில் ஏறி போய் பார்த்துட்டு வரலாம். தேரை சாயந்தரம் வரைக்கும் போய் பார்க்கலாம். கிட்ட போய் சாமியை தேர் தூரமாக நின்று பார்த்தவங்க எல்லாமே கிட்ட போய் பார்க்கலாம். அன்னைக்கு தேதியில் வந்து தேர் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். அது கண்டிப்பாக. பின்னாடி ஃபயர் சர்வீஸும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஆம்புலன்ஸும் ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த தேர் திருவிழா முடிஞ்ச உடனே அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு திருவிழா, தனி திருவிழா. சாப்பாடு வந்த மக்கள் தேரை பார்த்து சாமியை பார்த்து கும்பிட்டாங்களோ இல்லையோ, இங்கே வந்தவங்க சாப்பிடாம போயிருக்க மாட்டாங்க யாருமே வந்து. கண்டிப்பாக அப்படி சாப்பாடு போதுன்ற அளவுக்கே நிறைய பேருக்கு எங்கள் உணவு இலவசமாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் அன்னதானம் கொடுக்குறாங்க. அதுவே பெரிய விஷயம்தான். வந்தவங்க வந்து எந்த ஒரு அலட்சணம் இல்லாமல் வேணுன்ற அளவுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடலான்ற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மோர், நாங்கள் கூட மோர் வாங்கி குடித்தோம். சரவணபவன் ஹோட்டலில் மோர் கொடுத்தாங்க. மோர் வாங்கி குடிச்சிட்டு நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். அது எதிர்க்க நிறையா வண்டியில் சாப்பாடு கொடுக்கறதும் சரி, ஹோட்டலில் சாப்பாடு கொடுக்குறதும் சரி, நிறையவே கொடுக்குறாங்க. நல்ல ஒரு இது.
மக்கள் தரிசனத்துக்கு பண்ணிட்டு இது ஒரு மனதார சாமியை கும்பிட்டு வயிறார சாப்பிட்டு போறது பெரிய விஷயம்தான். நேரா மோர் குடிச்சதோட நாங்களும் அடுத்த ரவுண்டுக்கு நாங்கள் ரெடி ஆயிட்டோம். நாங்களும் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம். கரெக்டா அந்த இது எதிரியே ரமணாஸ் கோட்டை வண்டியில கொடுக்குற சாப்பாடுலாம் செம கூட்டம். எல்லாம் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாலே நாங்களும் வாங்கி சாப்பிட்ட கையோட அடுத்தது பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல்ல தோசையும் சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதையும் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல தரிசனத்தோட வயிறார தேர் திரும்பி நிலைக்கு வந்த உடனே சாயந்தரம் வீடியோ ஷார்ட்ஸில் போடுறோம்.